குஜராத்தின் அகமதாபாத்தில் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்தில் புறப்பட்ட 3 நிமிடங்களுக்குள்ளாகவே AI-171 என்ற விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. விபத்து நிகழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்திலிருந்து கரும்புகையானது வானுயர எழுந்த வீடியோவும் முதலில் வெளியாகியது. அதைத் தொடர்ந்து விமானம் தாழ்ந்த நிலையில் பறந்து கொண்டிருக்கும் பொழுதே எப்படி விழுந்தது என்பது தொடர்பான 2வது வீடியோவும், அந்த பதற வைக்க வீடியோவும் வெளியாகியது. அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்தோம். தொடர்ந்து இந்த விமான விபத்து நிகழ்ந்த இடத்திலிருந்து 70% மீட்பு பணிகளானது நிறைவடைந்திருக்கிறது. பிரிட்டனைச் சேர்ந்த 53 பேரும் இதில் பயணித்ததாகவும் செய்திகள் வெளியாகின. இது தொடர்பாக பேசுவதற்காக எமது செய்தியாளர் வெங்கட்ரமணன் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் வெங்கட்ரமணன், விவரங்களை பதிவு செய்யும். வணக்கம். குஜராத்தில் இருக்க அகமதாபாத் அந்த விமான ஏர் இந்தியா விமானம் விபத்துக்குள்ளாயிருக்கிறது. இந்த நிலையில அந்த விமானத்தில் மொத்தமாக 242 பயணிகள் பயணித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒட்டுமொத்தமாக எத்தனை வெளிநாட்டு பயணிகள் பயணித்திருக்கிறார்கள் என்ற விவரம் சற்று முன்பாக கிடைத்திருக்கிறது. 53 பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்களும், அதே போல ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவர்கள், 7 போர்ச்சுகீசியர்கள் உள்ளிட்ட 61 வெளிநாட்டவர்கள் பயணித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது இந்த விபத்து நடைபெற்ற அந்த அகமதாபாத் பகுதிக்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரைந்திருக்கிறார். ஏற்கனவே இந்த விபத்து குறித்து பிரதமர் மோடி அவர்கள் மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுவுடன் தற்பொழுது இந்த விபத்து குறித்து கேட்டறிந்திருக்கிறார். குறிப்பாக ஒரு சிலர் இந்த விமான விபத்து நடைபெற்ற அந்த இடத்திலிருந்து படுகாயங்களோடு மீட்கப்பட்ட நபர்கள் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில அவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில அவர்களுக்கான சிகிச்சைகளை வழங்க வேண்டும் என ஏற்கனவே மாநில அரசு ஒரு அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறது. ஒட்டுமொத்தமாகவே இந்த விமானத்துல பயணம் செய்தார்கள். அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட அந்த விமானம் புறப்பட்ட சில மணி நேரத்திலே விபத்துக்குள்ளா இருக்கக்கூடிய நிலையில இந்த விமானத்துல பயணம் செய்த அந்த பயணிகளுக்கு சேர்ந்த குடும்பத்தினர் தற்போது ஒரு அச்சத்தோடு இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தை சேர்ந்த நபர்களும் தற்பொழுது அச்சத்துடன் இருக்கிறார்கள். இந்த நிலையில தான் தற்பொழுது இந்த விமானத்துல பயணம் செய்த அந்த பயணிகளோட, அதாவது எத்தனை அந்த ஒட்டுமொத்தமாக 242 பயணிகள் பயணம் செய்திருக்கிறார்கள். இதுல தற்பொழுது வரைக்கும் உயிரிழப்பு எண்ணிக்கை என்பது 100-ஐ தாண்டி இருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த 100 நபர்கள்ல அந்த உயிரிழந்த நபர்களுடைய விவரங்கள் என்பது தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்லாமல் படுகாயமடைந்த நபர்களும் தற்பொழுது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தற்பொழுது அந்த சிகிச்சை மேற்கொள்வதற்கான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நடைபெற்ற அந்த இடத்திற்கு 90 பேர் கொண்ட ஒரு பேரிடர் மீட்பு படையினர் தற்பொழுது அந்த இடத்திற்கு விரைந்திருக்கிறார்கள். நிலைமை குறித்து பிரதமர் மோடி அவர்களும் இந்த விபத்து குறித்து கேட்டிருக்கிறார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தற்பொழுது இந்த விபத்து நடைபெற்ற அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார். இந்த விமானத்தை இயக்கிய கேப்டன் சுமித் சபர்வால் அவர்களும் ஒரு அனுபவம் வாய்ந்த அந்த விமான பயணியாகத்தான், பைலட்டாகத்தான் இருந்திருக்கிறார். கிட்டத்தட்ட இந்த குஜராத்தை சேர்ந்த முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானி பயணித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. சற்று முன்பாக தொடக்கத்திலேயே இந்த விபத்து நடைபெற்ற பொழுது குஜராத்துடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் அமித்ஷா அவர்களும் பிரதமர் அவர்களும் தொலைபேசி வாயிலாக இந்த விபத்து குறித்து கேட்டிருந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அகமதாபாத் அந்த விமான நிலையம் இருக்கக்கூடிய அந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளிலேயே இந்த விமான விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்களும் அந்த விபத்து நடைபெற்ற அந்த இடத்துக்கு செல்ல இருக்கிறார். உதவி என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த விமான விபத்துல படுகாயம் என்ற நபர்கள் விவரங்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நபர்களுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு இந்த விமானத்தில் ஒட்டுமொத்தமாக எத்தனை நபர்கள் பயணம் செய்தார்கள், படுகாயங்களோடு மருத்துவமனையில் யாரையும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் உள்ளிட்ட அறிவதற்காக உதவி எண்கள் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் உயிரிழந்த நபர்களுடைய விவரங்களும் தொடர்ந்து சேகரிக்கப்பட்டு வருகிறது. தற்போது வரைக்கும் அந்த இடத்துல கரும்புகை ஒரு சூழக்கூடிய ஒரு காட்சிகளை தான் நம்மளால் அங்க பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக ஏர் இந்தியாவும் அவங்க இந்த விபத்து குறித்தான தகவல்களை அவர்களுடைய அதிகாரப்பூர்வ பக்கத்துல அவர்களும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே இந்த விமான விபத்து நடைபெற்ற அந்த இடத்துல தொடக்கத்திலிருந்தே தீயணைப்பு வீரர்கள், மீட்பு படையினர், அந்த மீட்பு குழுக்கள் தொடர்ந்து அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை 90 பேர் கொண்ட ஒரு பேரிடர் மீட்பு பணியும் தற்பொழுது அகமதாபாத் விரைந்திருக்கிறார்கள். அவர்களும் இந்த சற்று நேரத்துல இந்த மீட்பு பணியில் இருந்து அந்த நேரத்துல மீட்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து காரணமாக அகமதாபாத் விமான நிலையம் என்பது தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கிறது. சென்னையிலிருந்து அகமதாபாத் புறப்பட்ட விமானங்கள் கூட இந்த விபத்து காரணமாக தற்பொழுது மீண்டும் சென்னைக்கே திருப்பி விடப்பட்டிருக்கிறது. அகமதாபாத்ல இருந்து லண்டன் கேட்விக் அந்த விமான நிலையம் சென்ற விமான நிலையத்தில் செல்ல இருந்த இந்த விமானம் தான் விபத்துக்குள்ளா இருந்தது. கிட்டத்தட்ட இந்த விமானம் குறித்து பல்வேறு, அதாவது போயிங் நிறுவனம் தயாரித்த இந்த ஏர் இந்தியா விமானம் 11 ஆண்டுகள் 5 மாதம் பழைய விமானமாக இருந்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த விமானத்தை இயக்கிய சுமித் சபர்வால் என்பது ஒரு அனுபவம் வாய்ந்த
இந்த ஒரு கேப்டனாக தான் இருந்திருக்கிறார். அவர் தான் விமானத்தை இயக்கி இருக்கிறார். குறிப்பாக 825 அடியிலிருந்து 321 கிலோமீட்டர் வேகத்துல விமானம் கீழே விழுந்து விபத்து ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு விமானத்திலுமே ஒரு பிளாக் பாக்ஸ் இருக்கும். அந்த பிளாக் பாக்ஸ் கண்டுபிடிக்கும் போது எதன் காரணமாக என்ன காரணத்திற்காக இந்த விமான விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்பதை கண்டறிய முடியும். அந்த நிலையில இந்த ஏர் இந்தியாவுடைய A1171 இந்த விமானம் விபத்துக்குள் ஆயிருக்கிறது. அந்த விமானம் அந்த கருப்பு பெட்டிக்கு அந்த கண்டறியக்கூடிய பணிகளும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாகவே இந்த விமானத்துக்கு முன்னதாகவே பார்த்தோம் அப்படின்னா 14 குழந்தைகள், அதே போல 100 பெண்கள்ல 181 பயணிகள் உள்ளிட்ட இந்திய பயணிகள் இருந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமா 242 பயணிகள் அந்த விமானத்துல பயணித்திருக்கிறார்கள். அந்த விபத்தால படுகாயமடைந்த நபர்களை மீட்டெடுத்து மருத்துவமனையில் அருகே இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவமனையிலுமே அந்த விமானத்தை பயணித்த குடும்பத்தினர் அதிக அளவு குவியலை நம்மளால பார்க்க முடியுது. தொடர்ச்சியாக அந்த மீட்பு பணி நடைபெறக்கூடிய அந்த இடமாகட்டும், அதே போல மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அந்த நபர்களுக்கும் சிகிச்சைகளை அந்த நபர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் வழங்க வேண்டும் என அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதே போல மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடுமாகவும் இந்த அகமதாபாத் விபத்து நடைபெற்ற இடத்திற்கு இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார்கள். முன்னதாக பிரதமர் மோடி அவர்களும் இந்த விபத்து குறித்தான தகவல்களை அவர்களும் கேட்டறிந்திருக்கிறார்கள். இந்த விமானத்தில் ஏற்கனவே முன்னதாக நம்ம பார்த்துட்டு வரும் தொடர்ச்சியாக 14 குழந்தைகள், பிரிட்டன் நாட்டை சேர்ந்த 53 நபர்கள், அதே போல ஒரு கனடா நாட்டை சேர்ந்தவரும், 7 போர்ச்சுகீசியர்கள் உள்ளிட்ட 61 வெளிநாட்டு பயணிகளும், அதே போல 100 பெண்கள் உள்ளிட்ட 181 இந்தியர்கள் என ஒட்டுமொத்தமாக 242 பயணிகள் பயணித்திருக்கிறார்கள். 2 விமானிகள், 10 பணியாளர்களும் உடன் இருந்திருக்கிறார்கள். விமானம் புறப்பட்ட அகமதாபாத்ல இருக்கக்கூடிய அந்த அந்த விமான நிலையம் அருகே விபத்து என்பது ஏற்பட்டிருக்கிறது. அகமதாபாத் விமான நிலையத்தில் அருகே இருக்கக்கூடிய அந்த மோகி நகர் அப்படிங்கிறதுமே அந்த விமானம் எல்லைக்கோட்டு பகுதியில் தான் வந்திருக்கிறது. புறப்பட்ட சில மணி நேரங்களிலேயே இந்த விபத்து என்பது ஏற்பட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தொடர்ச்சியாக மீட்பு பணிகள் நடைபெற்றிருந்தாலும் கூட அந்த எரியக்கூடிய நெருப்புகள் என்பது அணைக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த புகைமூட்டமாக தான் தொடர்ச்சியாக அந்த இடம் காட்சியளிக்கிறது. ஏற்கனவே அதாவது தீயணைப்பு வாகனங்கள் அந்த இடத்துல இருக்கு. மீட்பு படையினர் மீட்பு ஈடுபட்டிருந்தாலும் கூட 90 பேர் கொண்ட மீட்பு படையினர் தற்போது விழுந்திருக்கிறார்கள். எனவே ஒரு கிட்டத்தட்ட அந்த 100% பணிகள்ல ஒரு பாதிக்கான மீட்பு பணிகள் நிறைவடைந்ததாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. மீதம் அதாவது மாலை இரவுக்குள்ளாகவே முழுவதுமாக அந்த இடத்துல மீட்பு பணிகள் நிறைவேற்றப்படும் என்கின்ற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் படுகாயமடைந்த நபர்களுடைய பயணிகளுடைய விவரங்கள் சேகரிக்கப்பட்டு வருகிறது. அதே போல முதற்கட்டமாக உயிரிழந்தக்கூடிய நபர்கள் சொல்லப்படக்கூடிய அந்த உயிரிழந்த நபர்களுடைய விவரங்களும் சேகரிக்கப்பட்டு அவர்களது குடும்பத்தினரும் அதிகாரப்பூர்வமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்து குறித்து ஒரு விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் என வரக்கூடிய நாட்கள் அது குறித்தான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகும் என்கிற தகவலும் கிடைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது சூழலை பொறுத்த வரைக்கும் பிரதமர் மோடி அவர்கள் இந்த விபத்து குறித்து கேட்டு எடுத்திருக்கார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் அதே போல மத்திய விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு அவர்களும் இந்த அகமதாபாத் வருகிறார்கள். ஏற்கனவே குஜராத்துடைய முதலமைச்சர் பூபேந்திர பட்டேலுடன் தொலைபேசி வாயிலாக பிரதமர் மோடி கேட்டறிந்திருக்கிறார். குஜராத்துடைய முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி அவர்களும் இந்த விமானத்தை பயணித்ததாக தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக 242 பயணிகள் பயணித்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க கூடுமோ என்கின்ற ஒரு அச்சமான ஒரு சூழல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. ஏன்னா புறப்பட்ட சில மணி நேரத்திலேயே இந்த விமானம் என்பது விபத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒரு டேக் ஆஃப் ஆகும்போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கிறதுனால உயிரிழப்புகள் மேலும் அதிகரிக்க கூடுமோ என்கின்ற அச்சமும் எழுந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வெங்கட்ரமணன்.